ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த vlog வந்து இந்த சாட்டர்டே நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு வந்து ஜடை தைச்சோம். அதாவது வீட்லேயே பூலாம் வாங்கி நம்ம ஜடை தைப்போம் இல்லையா. காஞ்சிபுரத்துலலாம் எங்கள் மாமியார் வந்து எப்படி அவங்க வீட்டு ஃபாலோஅப்ஸ் தான் நாங்கள் இப்போவும் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க பசங்களுக்கு பேரன் பேத்திக்கெலாம் தைச்சதை சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் தான் தைச்சாங்க. இந்த மெமரிஸ் எதுவுமே வந்து நம்ம மனசில் வந்து நமக்கு சின்ன வயசில் நடந்திருக்கும், அதை நம்ம பசங்களுக்கும் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேர் வந்து ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன வயசில் எனக்கு எங்கள் மாமா பொண்ணுக்கெலாம் ஒன்றா தான் ஜடை தைச்சிருக்காங்க. அந்த மெமரிஸ் தான் நானும் பாப்பாவுக்கு செய்யணும்னு எங்கள் நாத்தனாரும் நானும் பேசிவிட்டு அவங்க பொண்ணுக்கும் என் பொண்ணுக்கும் செய்யலாம் அப்படின்னு காலையிலேயே அத்தை போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க வீட்டிலனா கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக எல்லோரும் பேசிவிட்டு ஒன்றா அப்படியே செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கனகாம்பரம்லாம் வந்து ஒரு சைடு கட்ட சொன்னாங்க, 3 வச்சு கட்ட சொன்னாங்க. இதை வந்து நடுவில் வச்சு நூலில் தைக்கிறது. இந்த ஜடை வந்து நம்ம ரெடிமேடாக வாங்கி மாட்டுறது கிடையாது, நம்மளே வீட்டிலையே கையால் ஹேண்ட்மேடாக தைக்கிறது. ஸோ இந்த மாதிரி 3 பூ வந்து ஒரு 2 முழம் 3 முழம் கட்டுதுன்னு சொன்னாங்க. இந்த தென்னங்குச்சி எல்லாமே கொஞ்சம் பச்சை குச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் காஞ்ச குச்சி எடுத்து நல்லா சீவிட்டு இது உள்ளே தான் நம்ம வந்து மல்லிகைப்பூ கோக்கணும். ஸோ நான் வந்து கனகாம்பரம் ஃபஸ்ட்டே போயிட்டு ஒரு 2 முழத்துக்கு மேலே கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம குச்சியில் வந்து மல்லிகைப்பூ வந்து குட்டி குட்டியாக சொருகணும், பெரிய பூவாக எடுத்து சொருகணும். இது போல் வந்து தலைக்கு மேலே வந்து கொண்டை போட்டுட்டு கொண்டைக்கு மேலே கனகாம்பரம் வச்சுட்டு மல்லிப்பூ சுற்றுவோம் இல்லையா. ஸோ அந்த கனகாம்பரம் வந்து 5 பூவாக வச்சு அடர்த்தியாக கட்டினேன். அதுக்கப்புறம் அண்ணி வந்து மல்லிகைப்பூலாம் கோத்துட்டு இருந்தாங்க அதுக்கு மேலே செய்யறதுக்காக. எல்லாரும் ஒரு வேலையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சோம். இப்படி செய்யும்போது நம்ம நல்லா சந்தோஷமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு பசங்களாம் டிவி பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து இந்த மெமரிஸை எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸாக நமக்கு இருக்கும். என்னதான் காசு பணம் அடுத்தடுத்து அவங்கவுங்க லைஃப்பில் ஓடிட்டே தான் இருக்கும், சம்பாரிச்சிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி மெமரிஸை யார் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு தெரியாது. 90s கிட்ஸோட லைஃப் ஸ்டைலே வேறு, எல்லாருக்கும் தெரியும். நம்ம நிறைய வெளியே போய் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, கொள்வது, டிவி செல்லுன்றது ரெண்டுமே கிடையாது. ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு பழைய மெமரிஸ் எல்லாம் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம். இப்போ தாத்தா, ஆயா, பாட்டி, அம்மா, அத்தைன்னு எல்லாரும் உட்காந்து இதெல்லாம் செஞ்சாங்கன்றது அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அத்தை வந்து ஃபஸ்ட்டு தொடப்பக்குச்சியில் எப்படி கோக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எப்படி கோக்குறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். அதே போல் பொறுமையாக கோருமா, கேப் விட்டு கோருமான்னு சொன்னாங்க. பெரிய பெரிய பூவாக வந்து கொள்ளு பாட்டி எங்கள் மாமியாரோட அம்மா அவங்க வந்து அந்த பூ பெரிய பெரிய பூவாக எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அத்தையும் சேர்ந்து அந்த தொடப்ப குச்சியை வந்து அந்த பூவெல்லாம் கோத்து வச்சுட்டோம். மொத்தம் 8 குச்சி கோக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஆளுக்கு 4 குச்சி, 2 பக்கமும் 2 குச்சியில் மல்லிப்பூ வச்சுட்டு அதை நூல் போட்டு கட்டிட்டு சென்டராக தான் நம்ம தைக்க போகிறோம். டிசைன் என்ன பூ வச்சு தைக்கிறோன்னு சொல்கிறேன். என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் அவளுக்கு மேக்கப் பண்ணுறதை விட அவங்க அத்தை பண்ணாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே எங்கள் அத்தை பண்ணட்டும் தான் அவள் சொல்லுவாள். எனக்குமே அப்போ இரிட்டேட்டாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது சரின்ட்டு நானுமே அவளை திட்டுவேன். அவங்களாம் அவங்க பொண்ணுக்கும் பண்ணணும், இவளுக்கும் பண்ணணும். இருமா நான் பண்ணுறேன்னா என் பேச்சை கேட்க மாட்டாள். அவங்க அத்தைக்கிட்ட தான் நான் தலைவாரி பண்ணிட்டு போயிட்டு அவங்க தான் கொண்டெல்லாம் போட்டாங்க. அந்த கொண்டை போடுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு வளையல் வச்சு அதில் நாங்கள் நூல் சுற்றி அந்த ரவுண்டாக அது வீட்டிலேயே ரெடி பண்ணோம். அதை வச்சு தான் அந்த கொண்டை நாங்கள் போட்டோம். அதுக்கு மேலே பில்லை செட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நெக்ஸ்ட்டு பாப்பா சம்ருதிக்கு வைக்கும் போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ ஜவுரி முடி லாங்காகவும் கொஞ்சம் திக்காகவும் இருந்தால் தான் பூ தைக்கும் போது அழகாக இருக்கும். கொஞ்சம் மெல்லிசாக முடி வாங்கிட்டோம்னா முடி மெல்லிசாக இருக்கும், பூ வந்து 2 சைடும் வைக்க முடியாமல் போயிடும். கிட்டத்தட்ட இந்த பூவெல்லாம் ரெடி பண்ணி வைக்கவே எங்களுக்கு 3 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்குமே தலைவாரி அதுக்கப்புறம் ஒருத்தருக்காக தைக்கணும்னா 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே எல்லாரும் ஒருத்தராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாப்பா வந்து ஃபஸ்ட்டு அவங்க அத்தை பின்னுனாங்களா, அது லூஸ் ஆகிடுச்சுன்னு அதை விட்டுட்டு அப்படியே வளர்த்திட்டு இருந்தா. திரும்ப நான் கூப்பிட்டு திரும்ப நூல் போட்டு டைட்டாக, ஏன்னா அவங்க முடியிலேருந்து கழன்றக்கூடாது சொல்லிட்டு டைட்டாக நூல் போட்டுட்டோம். அதுக்கு மேலே நம்ம பூ வச்சு தைக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த ரவுண்டு வளையத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம முடி நடுவுலேருந்து ஒரு முடி எடுத்து அதில் தான் பில்லை வைக்க போகிறோம். அதனால் சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டோம். அப்போவுமே ரப்பர் பேண்ட் அறுந்துடுச்சு. ஸோ இது பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான்.
ரெடிமேடாக ஜடை கிடைக்கிது, 300 400 ஆகும். ஆனால் நாங்கள் இந்த பூக்குவே மொத்தமே 300 வாங்கிட்டு வந்துட்டு 2 பேருக்கு தச்சிட்டோம். இப்போ 2 ஜடை வாங்கணும்னு வைங்களேன், அது ஒரு 600 செலவாகுமா. அது இல்லாமல் அதை வச்சுட்டு உடனே தூக்கி போட்டுருவாங்க வேறு. நம்ம இதை பூ ஒரு 300 வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டிலே அழகாக ரோஸு, கனகாம்பரம், அந்த தவனம் பச்சை கலரில் இருக்கிறது, மல்லி 2 சேரும் 1.5 சேரு எவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்க தெரில. ஸோ வீட்லேயே அழகாக நம்ம தைச்சிட்டோம். மீதி இருக்க பூவும் வீட்டில் நம்ம வச்சுக்கிறதுக்கு சாமிக்கு போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம அந்த ஜவுரி வச்சு பின்ன போகிறாங்க. பில்லை வைக்கும்போது வர முடியை வந்து நல்லா ரவுண்டாக சுற்றி கிளிப்பு போட்டுடணும். நாங்கள் இதை ஒரு 2 வாரமாக பிளான் பண்ணோம். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி மாடலில் வைக்கலாம், நம்ம இப்படி தான் பூ தைக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்களுக்கான ட்ரெஸ்ஸும் நான் ஒரே மாதிரி தான் செலக்ட் பண்ணேன். நான் அந்த ட்ரெஸ்ஸு கூட நம்ம காசு கொடுத்து வெளியே எடுக்கணும், செலவு பண்ணோன்னாலே செலவு பண்ணாதீங்கன்னா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணோம், அவங்க பாட்டியே ஒரு சாரீ கொடுத்தாங்க, அபூர்வா சாரீ, அந்த காலத்தில் நல்லா இருக்கும்ல, பார்டர் வச்ச சாரீ கொடுத்து அவங்களுடைய முந்தானையில் வந்து நான் வந்து 2 பேருக்கும் ப்ளவுஸ் தைக்க சொன்னேன். நாங்கள் இது வந்து சாரியில் தான் இவங்க 2 பேருக்குமே வந்து பாவாடை சட்டை ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பஃப் கையெல்லாம் வைக்க சொல்லிவிட்டு நெக் டிசைன்லாம் நான் சொன்னேன். இந்த மாதிரி நெட்லேருந்து எடுத்து காமிச்சு இந்த மாதிரி தைங்க மாமான்னு சொல்லி அவருக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் காட்டினேன். அவர் பார்த்தாரு. அவரால் முடிஞ்சது சிம்பிளாக இருந்தாலும் அழகாக 2 பேருக்கும் ஒரே போல் உள்ள லைனிங் கொடுத்து துணிலாம் வச்சு தைச்சி கொடுத்தாரு. கரெக்டாக அந்த புடவையில் 2 பேருக்கும் அழகாக தைச்சிட்டாரு. ஒரே போல் தான் போடணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்காக நாங்கள் பெருசாக எதுவுமே செலவு பண்ணல. இந்த நினைவுகளை மறக்காமல் இருக்க ஃபோட்டோ எடுக்கணும்னு மட்டும் பிளான் பண்ணோம். அங்கே போனதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க அந்த போஸ்லாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததா. ஸோ எல்லா ஃபோட்டோவையும் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். நமக்குள்ளே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போவோம். ஆனால் நல்ல நல்ல மெமரிஸை நம்ம குழந்தைங்களுக்காக நான் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பேன். அதுக்காக நான் நிறைய விஷயத்த மறக்கவும் செய்வேன். ஸோ நம்ம பசங்க ஹாப்பியாக இருக்காங்களா, இப்போ அவங்க அத்தை வீட்டுக்கு போகிறாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்லேயும் பசங்க இருக்காங்க, விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இவளுக்கு வந்து முடி வச்சு இவளை கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டோம். ஏன்னா இவங்களுக்கு டயர்டாகக்கூடாது சொல்லிட்டு. அப்புறம் அவளுக்கும் ஜடை வச்சு முடி வச்சு அவளையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு லோக்ஷிதாக்கு தான் அவங்க ஆய தைக்க போகிறாங்க. இதுலேருந்து 4 8 மொத்தம். ஸோ 8 குச்சியில் பூ கோத்து வச்சுருக்கிறத 2 சைடு 2 குச்சி வச்சு நூல் போட்டு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு ரோஸு, கொஞ்சம் கனகாம்பரம், கொஞ்சம் அந்த பச்சை கலரில் இருக்கு இல்லையா அந்த தவனம், அது வச்சு மாற்றி மாற்றி நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணேன். என் பாப்பாவுக்கு தைச்சி முடிச்சதும் சம்ருதிக்கு என்ன பண்ணாங்க, அதான் அந்த முடியெலாம் வச்சு அவங்க அம்மா வந்து கொண்டை போட்டாங்க. இப்போ பின்னால் வச்சு இவளுக்கு சுங்கு போட்டுட்டோம்னா இவ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்பா. அதுக்குள்ளே அவளுக்கு தைக்கலாம். மாற்றி மாற்றி பண்ணாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஃபினிஷ் பண்ண 1 hour ஆச்சு. ஸோ 2 பேருக்கும் தைக்கணும்னா 2 மணி நேரம். ஆனால் அவங்க பாட்டிக்கு தான் கஷ்டம். கீழே உட்காந்து தைக்கிறாங்களா, ரொம்ப நேரம் தைக்கணுன்னாலும் நூல் வச்சு டைட்டாக தைக்கணும், இல்லைன்னா உதிர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஃபஸ்ட்டு அவளுக்கு முடிச்சுட்டு இவளுக்கு இந்த பூவை கட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார சொன்னோம். ஏன்னா ஒரே டைம் பண்ணால் அவள் ரொம்ப தலை வலிக்குது சொல்வாளே சொல்லிட்டு அப்புறமா இவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். நான் கட் பண்ணி எடுத்து கொடுத்தா அவங்க தைச்சாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கனகாம்பரம், அடுத்து ஒரு பூ வந்து நம்ம கலர் ரோஸ் கூட நம்ம வாங்கி வைக்கலாம். அதாவது எல்லோ கலரில் ரெட் கலர்னு வாங்கலாம். அத்தை போகும்போது வந்து இந்த பூ தாம்மா இருந்தது, காலையிலே சீக்கிரமாக போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெள்ளை கலர் நூலெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தைக்கணும், தைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை லாஸ்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும். நான் கனகாம்பரம் கட்டி வச்சேன், அதெல்லாம் மேலே அந்த கொண்டையில் வைக்கிறதுக்கு தான். 2 முழம் கட்டின 3 கட்டின பூவெல்லாம் இந்த சென்டரில் வச்சு தைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே ஐடியா கொடுத்தேன். நடுவில் கொஞ்சம் மல்லிப்பூ கொட்டின இடம்லாம் இருக்குல்ல, அதை ஊசி நூல்லேயே 5 மல்லிப்பூவாக வச்சு அதையும் கட்டி நாங்கள் அப்படியே சுற்றி விட்டோம். ஸோ நம்ம வீட்டில் தைக்கும்போது நல்லாயிருக்கும். இவங்கக்கிட்ட செல்லு கொடுத்துட்டோம்னா கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்காந்துன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபினிஷ் பண்ணி தைச்சி முடிச்சிட்டாங்க. இன்னும் மேலே வந்து நம்ம கனகாம்பரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லிப்பூ சுற்றணும். இந்த வயசில் தைச்சாதான் இது அழகாகவுமே இருக்கும். நம்ம இப்போ ஏஜ் அட்டன் பண்ணும்போதுலாம் பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு தைக்க டைம் இருக்காது. ஸோ அப்போ ஜடை வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இந்த 5 வயசில் எல்லாருமே தைப்பாங்க. மொட்டை அடித்து காது குத்தும் போது எல்லாரும் இந்த மெமரிஸை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. நாங்கள் வந்து மொட்டை அடித்து காதுலாம் குத்திட்டோம். அப்போ வீட்டில் சும்மா பூ சுற்றி வீட்லேயே ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் இப்போ 5 வயசுக்கு மேலே தான் அந்த பாவாடை சட்டைலாம் போட்டு நம்ம செஞ்சால் அழகாக இருக்கும். இதுக்கு கீழே கொஞ்சம் கேப் வந்து அந்த ரோஸ் வச்சு தைச்சோம். இருந்தாலும் அந்த கேப் தெரியுதுன்ட்டு கொஞ்சம் கனகாம்பரம் கட்டி அதுக்கு கீழ் பகுதியில் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இவளுக்கு தைச்சி முடிச்சாச்சு. அடுத்து அவளுக்கு தைக்கணும். காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் பூலாம் வந்துடுச்சு. காலையில் ஸ்டார்ட் பண்ணது 5 மணி ஆகிடுச்சு. அப்புறம் நான் நைட்டே இவளுக்கு கொஞ்சம் மருதாணிலாம் போட்டு விட்டேன். கண்ணாடி வளையல் போட்டால் ஃபோட்டோக்கு அழகாக இருக்குமேன்னு கண்ணாடி வளையல் போட்டு பெரிய கம்பலாக போட்டு விட்டேன். நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது அது நல்லா அழகாக தெரியும். இவளுக்குமே அதே போல் 2 சைடுமே மல்லிப்பூ வந்து வச்சுட்டு நடுவில் நூல் கோத்துட்டு திரும்ப நடுவில் வந்து நம்ம ரோஸு அது போல் எல்லாமே வச்சு தைப்பாங்க.
கிட்டத்தட்ட இதெல்லாம் முடிக்கவே 5:30 ஆயிடுச்சு. 5:30க்கு இவங்களை மேக்கப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு போனால் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படி போஸ் கொடுங்க அப்படி போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ரொம்ப எடுத்த எல்லா ஃபோட்டோஸையுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணிட்டோம். உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. இது எங்கள் மாமனார் தான் ஸ்டிச் பண்ணார். நான் வந்து மாடல் மட்டும் சொன்னேன். இந்த கலருமே வந்து இந்த சாரீ கலர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணேன். இது கலருக்கு ஏற்றா போலயே நான் அவளுக்கு கம்பல் மெரூன் கலர் வளையல் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோன்றதுனால இந்த செட் ஐட்டம்ஸ் எதுவுமே நாங்கள் கடையில் போய் வாங்கலை. எல்லாமே நம்ம ஷாப்லேருந்து எடுத்தது தான். அவள் போட்டிருக்க எல்லாமே நம்ம ஷாப்பில் இருக்கிற ஐட்டம்ஸே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது வெளியே போய் வாங்கலை, எல்லாம் நம்ம ஷாப்லேருந்தே வாங்கிக்கிட்டால் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும்ல அப்படி சொன்னேன். 2 பேருக்கும் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடியோக்கு போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம், மெமரபுளாக இருக்கும் தான் நினச்சோம். அங்கே போனால் ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் அழகழகாக இருந்தது அவங்க போஸ்ட் கொடுக்கும்போது. இந்த விளாக் நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா, கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு பொண்ணுக்குட்டி இருக்கும். அந்த பொண்ணுக்கு அழகாக மேக்கப்லாம் பண்ணி நீங்களும் மாதிரி ஒரு மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் கிட்ஸுக்கும் இந்த மாதிரிலாம் அழகாக மேக்கப் பண்ணணும்னு உங்களுக்கும் வந்து தோணும் இல்லையா? ஸோ இந்த ஹாலிடேஸ்லேயே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.